அவன் இந்த சுரபிய அந்த அளவுக்கு லவ் பண்றானா என்று நினைத்த சௌந்தர்யாவிற்கு சுரபியின் மீது அளவில்லாத கோபம் வந்தது. பார்க்கலாம், இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு, சொல்லப்போனா இன்னைக்கே எல்லாம் முடிஞ்சாலும் முடிஞ்சிடும் என்று நக்கலாக சிரிப்பொன்றை சிரித்தாள். அதே சமயம் இங்கே வீட்டிற்குள் நுழைந்த விக்ரம் சுரபியின் அருகில் வந்து அமர்ந்தான். அவனை பார்த்ததும் சுரபி அவனிடம் ஏதும் பேசாது முகத்தை தூக்கி வைத்தவாறே அமர்ந்திருக்க விக்ரம் அவளிடம், என்ன பேபி, மாமாவை பார்த்து எதுவுமே பேசாம மூஞ்சியை திருப்பிட்டு உக்காந்துட்ட? ஏன், என் மேல எதுவும் கோபமா இல்ல எதுவும் வெக்கமா என்று கேட்க அவன் சொன்னதை கேட்டு அவனை முறைத்து பார்த்தவள் அவனிடம், விக்ரம், அவ யாரு என்று கேட்க, யார கேட்கிற என்று இவன் புரியாமல் கேட்க, அதான் வெளியில உன் கூட ஒருத்தி நின்றுட்டு இருந்தாளே அந்த பொண்ணு தான் யாருன்னு கேட்டேன் என்றாள். என்ன பேபி, அப்போ நீயும் என்ன சந்தேகப்படுறியா என்று விக்ரம் சிரித்துக்கொண்டே கேட்க, அவன் இப்படி கேட்டதும் எங்கே அவன் தன்னை தவறாக நினைத்து விடுவானோ என்று பயந்தவள் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் அவனிடம், இப்போ நான் உன்னை சந்தேகப்படுறேன்னு ஏதாவது சொன்னனா? அவ யாருன்னு மட்டும்தானே கேட்டேன், நீ ஏன் தேவையில்லாத கற்பனை பண்ணிக்கிற என்று அவள் கோவத்துடன் கேட்க, ஓகே பேபி, கூல் கூல் கூல், டென்ஷன் ஆகாத. பாரு, நீ கோவமானதும் உன் மூஞ்செல்லாம் எந்த அளவுக்கு செவந்து போச்சுன்னு. பார்க்குறவங்க நீ கோவத்தில் முகம் செவந்திருக்கியா இல்லை என்னை பார்த்து வெக்கத்தில் முகம் செவந்திருக்கியான்னு கன்ஃபியூஷன் ஆயிட மாட்டாங்க. ஸோ கூல் பேபி என்று சொன்னான். அவன் பேசிய விதத்தில் சிறிது சிரித்தவள் சிரித்து கொண்டே அவனிடம், சரி யார் அந்த பொண்ணு என்று மீண்டும் கேட்க, பேபி, நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, அவ தான் அந்த சௌந்தர்யா. அவளுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இது பற்றி ஆல்ரெடி உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் என்று உண்மையை அவளிடம் சொல்ல அதை கேட்டு சுரபி அதிர்ச்சி அடைந்தாள். என்னது, சௌந்தர்யாவா? அதாவது நான் கேள்விப்பட்ட அந்த சௌந்தர்யா தானா இவ என்று அதிர்ச்சியானவளுக்கு சௌந்தர்யாவை பற்றி அறிந்து வைத்திருந்த விஷயங்கள் நினைவுக்கு வந்தது. எத்தனையோ பெண்கள் அவளுடைய பணத்தையும் செல்வாக்கையும் அவளுடைய கர்வத்தையும் பார்த்து தங்களால் இப்படியெல்லாம் வாழ முடியவில்லையே என்று பொறாமையில் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சௌந்தர்யா பற்றிய எண்ணங்கள் அவள் மனதிற்குள் ஓட ஆரம்பித்தது. இப்படிப்பட்ட மிகப்பெரிய லால் குடும்பத்துல ஒரு குயினா வாழ்ந்துகிட்டு இருக்க சௌந்தர்யா கூடயா அம்மா சண்டை போட்டாங்க? ஆமா, அவ எதுக்காக விக்ரம் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா? விக்ரமுக்கு அவளுக்கும் என்ன சம்பந்தம் என்று மனதிற்குள் நினைத்தவள் அந்த கேள்வியை அவனிடமே கேட்டுவிட்டாள். ஏன் பேபி, உனக்கு எதுக்கு இப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வருது என்று கேட்டுவிட்டு அவள் காதருகே சென்று, என்ன பேபி, மாமா மேல பொசசிவா இருக்கியா என்று கண்ணடித்து கொண்டே கேட்க, விக்ரம், தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணு. இப்போ நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம்னாச்சும் உனக்கு தெரியுமா என்று அவள் கேட்க, எனக்கு தெரியும் பேபி என்று அவன் சிறுபிள்ளை போல தலையாட்டி சொல்ல, அப்போ தெரிஞ்சிருந்தும் தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுறியா? ப்ளீஸ் விக்ரம், நீ தேவையில்லாத எதையும் கற்பனை பண்ணி உன்னோட ஃபியூச்சர் லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்காத. உன்னை இந்த புருஷோத்தமன் ஃபேமிலியை விட்டு மொத்தமாக வெளியே அனுப்பணும்னு அம்மா, அப்பா, வசுந்தரா ஆன்ட்டி இப்படி எல்லாருமே ஒரு முடிவில் இருக்கு. வந்தவள் அவனிடம், விக்ரம், எனக்கு உன் மேல எந்த ஒரு தப்பும் இருக்கிற மாதிரி தோணல. உனக்கு இங்க இஷ்டம் இருக்கிற வரைக்கும் நீ இரு, இதுல நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை விக்ரம் என்று சொன்னவள் மிகவும் அன்புடன் அவனது கைகளை பிடித்தாள். பேபி, உனக்கே நான் இங்கிருந்து போறதுல விருப்பம் இல்லைன்னு நீ சொல்ற பதிலே எனக்கு தெரியுது. இதுக்கு மேல யார் என்ன சொன்னாலும் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன். அந்த சமயம் அங்கே வந்து ரேணுகா இதை பார்த்து மேலும் அளவில்லாத கோபம் அடைந்து கோபமாக கத்தினாள். உடனே சுரபி விக்ரம் கைகளுக்குள் இருந்த தனது கையை படார் என்று இழுத்து கொண்டாள். விக்ரம், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? ரோட்ல இருக்கிற யாரோ ஒருத்தியை கூப்பிட்டுட்டு வந்து என்ன கீழே பிடிச்சு தள்ளிவிட்டு இருக்க. இதுதான் நீ இத்தனை வருஷமா என் வீட்டில் இருந்ததுக்கு காட்டுற நன்றி கடனா என்று அவள் கோபத்தில் தலைகால் புரியாமல் கத்திக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்து வசுந்தரா,
எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாம கத்தி உங்களோட உடம்ப நீங்களே ஸ்ட்ரைன் பண்ணிக்கிறீங்க? அதான் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, இந்த பிரச்சனையை நான் சமாளிச்சுக்கிறேன்னு என்று சொன்னவர் ரேணுகாவின் கைகளில் ஒரு டாக்குமெண்ட்டை நீட்டினார். அதை சிரித்த முகத்துடன் வாங்கியவள் வேகமாக அந்த டாக்குமெண்ட்ஸை விக்ரமின் முன் நீட்டினாள். இங்க பாரு விக்ரம், ஒழுங்கா எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம இந்த டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணிட்டு கிளம்பிட்டே இரு. உனக்கும் என்னோட பொண்ணுக்கும் இனிமே எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. நீ எப்ப இவ வாழ்க்கையை விட்டு போறியோ அப்போதான் இவ வாழ்க்கையே நல்லா இருக்கும். ஒரு அம்மாவா இவ மேல அக்கறைப்பட்டு தான் நான் இத்தனை விஷயத்தையும் செய்கிறேன். மரியாதையா இந்த பேப்பர்ல சைன் பண்ணு என்று அவள் சொல்ல, விக்ரமோ அவளை பார்த்து நக்கலாக சிரித்தவன், என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ என்னை பார்த்து நக்கலா சிரிக்கிற? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது என்று அவள் கோபத்தில் மீண்டும் கத்த, வசுந்தரா ரேணுகாவை சமாதானப்படுத்திவிட்டு, என்ன விக்ரம், எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு காமெடி பீஸ் மாதிரி தெரியுதா? மரியாதையா இந்த பேப்பர்ல சைன் பண்ணா உனக்கு நல்லது. ஏன் தெரியுமா? நான் இந்த கேஸுக்காக பிடிச்சிருக்கிற லாயர் யார் தெரியுமா? அவர் சாதாரணமானவர்லாம் கிடையாது. இது வரைக்கும் அவர் எடுத்த எல்லா கேஸ்லையும் வின் பண்ணி தான் இருக்காரு. எதிலுமே அவர் தோத்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட தான் இந்த கேஸ் போயிருக்கு. கண்டிப்பா நீயும் சுரபியும் பிரிய போறது உறுதிதான். இந்த பேப்பர்ல சைன் பண்ணு என்று சொன்னவுடன் திமிராக வசுந்தராவை ஒரு கேலித்தனத்துடன் பார்த்து சிரித்தவன், என்ன வசுந்தரா, நீங்க எதுக்காக இதையெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். என்னை வச்சு அழகா காயின் மூவ் பண்ணி உங்க காரியத்தை சாதிக்க பார்க்குறீங்களா என்று வசுந்தராவின் மனதிற்குள் இருந்த எண்ணங்களை லைவாக பார்த்தவன் போல சொல்ல, அவன் வார்த்தைகளை கேட்டு அதில் உள்ள அர்த்தத்தை புரிந்து கொண்டவள் சிறிது திடுக்கிட்டு போனாள். பின் அதை எப்படி சமாளிப்பது என்று யோசித்தவள் தன் மீது எந்த ஒரு தவறும் இல்லை என்பதை காட்டிக்கொள்ளுமாறு, ஏய் விக்ரம், என்ன உன்னை கையெழுத்து போட சொன்னா தேவையில்லாம பேசி எல்லாரையும் குழப்பி விட பாக்குறியா? இங்க பாருடா, நீ இந்த வீட்டு ஆளா இருக்கும் போதே வெளியில இன்னொருத்தியோட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கிற. ஆனா எனக்கு இந்த குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறை இருக்குன்னு தெரியுமா? அதனால நான் இதை இப்படியே சும்மா விட போறதில்ல. உனக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை. ஒழுங்கா சைன் பண்ணமா இடத்த காலி பண்ணமான்னு இரு என்று சொல்ல, ஒருவேளை நான் சைன் பண்ணலனா என்ன பண்ணுவீங்க என்று அவன் கேட்க, அப்பொழுது வேகமாக அவன் முன் வந்து அமர்ந்த தீனதயாளன், என்ன விக்ரம், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியவே புரியாதா? எதுக்காக எல்லாரையும் இந்த மாதிரி எதிர்த்துட்டு பேசிட்டு இருக்க? ஒழுங்கா சைன் பண்ணிட்டு போயிட்டே இரு. துரதிர்ஷ்டமா இருக்க நீ சுரபியை விட்டு போனாதான் அதிர்ஷ்டமான ஒண்ணு அவளை தேடி வரும் என்று தீனதயாளன் பொடி வைத்து பேச, அந்த அதிர்ஷ்டம் என்னவென்று விக்ரமிற்கு நன்றாகவே புரிந்தது. இப்போ உங்களுக்கு எல்லாம் அந்த சந்திரனை பார்த்தா அதிர்ஷ்டமானவனா தெரியுது, அப்படித்தானே? தீனதயாளன் விக்ரமிடம், அவ இன்னும் அவளை கல்யாணம் பண்ணிக்க கூட இல்லை. ஆனா அதுக்குள்ள 3 கோடி மதிப்பு இருக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் காரை அவளுக்கு பிரசன்ட் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்ல, 7 கோடியில இவ பேர்ல ஒரு வில்லா ரிஜிஸ்டர் பண்ண போறான். ஆனா நீ என்ன பண்ணிருக்க? கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் அவளுக்கு என்ன கிஃப்ட் தான் நீ வாங்கி கொடுத்துருக்க? சொல்லப்போனா இப்ப கூட நீ அவகிட்ட தான் அசிஸ்டண்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த அசிஸ்டன்ட் வேலையுமே அவளால தான் உனக்கு கிடைச்சிச்சு. இந்த மாதிரி சீப்பா இருக்கிற உன் கூட சேர்ந்து சுரபி வாழ்றதுல எங்களுக்கு எந்த விருப்பமும் இல்லை. அதனால எங்க கூட எந்த பிரச்சனையும் வளர்க்காம நீ இங்கிருந்து கிளம்புறது நல்லதுன்னு தோணுது. போறதுக்கு முன்னாடி சைன் பண்ணிட்டு போ என்று பேப்பரை பார்த்தவாறு கண்ணை காட்டி தயாளன் சொல்ல, தீனதயாளன் முன் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தவன், நான் இதுல சைன் பண்ண முடியாதுன்னு சொன்னா உங்களால என்ன பண்ண முடியும்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.